wear your headphones? வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் 360. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னா, ஃபஸ்ட்டு கேமு நட்டு குச்சி புட்டு கிச்சி. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குச்சியில் வரப்போகிற டீம் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு நட்டை கையில் எடுத்து அடுக்கணும். எத்தனை நட்டு அடுக்கிறாங்களோ அத்தனை பாயிண்ட். ஒரு நட்டுக்கு ஒரு பாயிண்ட். மொத்தம் டைம் டியூரேஷன் வந்து 2 minutes தான். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் கேம் என்னென்னு பார்க்க போகலாம். செகண்ட் கேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டுறோம் கட்டுறோம். அதாவது இந்த ஒரு பாலை வச்சு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருந்து அடிக்கணும். அடித்து எவ்வளோ கலைக்கிறாங்களோ சேம் விழுகிற கப்பை ஆப்போசிட் டீம் ஆப்போசிட் சைடில் இருக்கிற டேபிளில் வந்துட்டு அடுக்கணும். அதையும் அவங்க கலைக்கணும். ஸோ இதுதான் கேம். ஒரு கப்புக்கு ஒரு பாயிண்ட். அடுக்கிற டீமுக்கு வந்துட்டு, அதாவது ஆப்போசிட் டீமுக்கு வந்துட்டு ஒரு லைனுக்கு ஒரு பாயிண்ட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், இந்த திருவிழாலெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கிரிக்கெட் பாலில் வந்துட்டு அடிச்சோம்னா குக்கரு பேட்டு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் தரேன். அந்த கேமை பார்த்து தான் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம். ஆனால் நாங்கள் வந்து சின்ன பாலை வச்சு விளையாட போகிறோம். ஆனால் கிஃப்ட் எதுவும் தரப்போகிறது இல்லை. இது நம்ம தேர்டு கேமோட இதுக்கு போயிடலாம் வாங்க. தேர்டு கேம் வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய பலூன்லாம் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சுட்டு விளையாடுறது இல்லை குச்சி எடுத்து வீசுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. தேர்டு கேமுக்கு வந்துட்டு இது ஒரு டேர். இதில் தான் அவங்களுக்கான பாயிண்ட்ஸை நாங்கள் ஒழிச்சு வச்சுக்கிறோம். ஆனால் கேம் இது கிடையாது. சேம் இதே பாலில் நாங்கள் அடுக்கி வச்சுருப்போம் டேபிளில் இதே மாதிரி கப்ஸை. அந்த கப்பில் வந்துட்டு இவங்க ஒன் பிச் பண்ணி அந்த பால் கப்புக்குள்ளே போடணும். யார் போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு சான்ஸ் தருவோம் இந்த பலூனை உடைக்கிறதுக்கு. அப்படி அந்த சான்ஸில் அவங்க ஒரு பலூனை உடச்சிட்டாங்கன்னா அதில் எவ்வளோ பாயிண்ட் இருக்குதோ அந்த பாயிண்ட் அவங்க அந்த டீமுக்கு போய் சேரும். இதில் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் ஒரு சான்ஸும் கிடைக்குங்க. நிறையா இருக்குது. இதில் நிறையா சர்ப்ரைஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அதில் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த 3 கேம்லையும் யார் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேம் நடக்க போகுது. அந்த கேமில் வந்துட்டு யார் எந்த டீம் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்குதோ அந்த பாயிண்ட் எல்லாம் கணக்கு வச்சு கடைசி வாரத்தில், 5வது வாரத்தில் வந்துட்டு ஒரு கிராண்ட் ப்ரைஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த கேம் சீரீஸ் வந்துட்டு பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம் வாங்க. The handlebars, crashing in my car. Wake up in a bar, I'll be a superstar. Just on my avatar, this world is so bizarre. Empty out the reservoir, yeah. I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy, don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight to the face. I'm taking 6 shots, are you? இந்த சைடில் இருக்கிற டீம், இந்த சைட் டீமோட நேம் வந்து பாத்தீங்கன்னா மசாலா டீ. ஸோ இப்போ ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா இருக்கீங்களா ரெண்டு டீமும்? ரெடியா? ஓகே, லெட்ஸ் கேம் ஸ்டார்ட். ஓகே, வடக்கன் சமோசா தரமா போயிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மசாலா டீ வந்து இன்னும் சிறப்பா போயிட்டு இருக்காங்க. 2 கையெல்லாம் கிடையாது, ஒரு கை தான். ஓ, மசாலா டீ விழுந்துருச்சு. மசாலா டீ வந்து விழுந்துருச்சு. வடக்கன் சமோசா தடுமாறுறாங்க. மசாலா டீ விழுந்துருச்சு. ஆனா ஸ்ட்ராங்கா போறாங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு. வடக்கன் மசாலா டீ வந்துட்டு இன்னும் போயிட்டே தான் இருக்கு. வடக்கன் சமோசா வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க 5வது அடுக்கிறதுக்கு. டைம் இருக்கு, பொறுமையா நாலு பேர்
வடக்கன் சமோசா இன்னும் அந்த 4லயே தான் நிக்கிறாங்க. 5வது ஏக்கருக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. மசாலா டீ சூப்பர் 4 வச்சு முடிச்சிட்டாங்க. 5வதுக்கு போறாங்க. டைம் முடிஞ்சு. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்கன் சமோசா அவங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு 4க்கு மேல அடுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அந்த 4 விழுந்துடக்கூடாதுன்ட்டு 5வது வைக்க போய் ஆனால் கடைசியில் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 5வது வச்சாங்க. அவங்களுக்கு 4 பாயிண்ட். மசாலா டீ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் கீழே விழுக்காட்டிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டா விளையாடி கடைசி டைம்ல 4 பாயிண்ட் அவங்களும் வச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா இப்போ வடக்கன் சமோசாவும் 4 பாயிண்ட், மசாலா டீயும் 4 பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டை ஆயிடுச்சு, டிரா ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் மேட்ச்ல இருக்குது இவங்களுக்கு பாயிண்ட் டிஃபரன்ஸ். அதுல இப்போ நம்ம செகண்ட் மேட்சுக்குள்ள போக போறோம். செகண்ட் மேட்ச்ல இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் அதெல்லாமே வந்துட்டு நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தனியா. இப்போ நம்ம மேட்சோட அந்த ஆடுகளம் அந்த களத்துக்கு போலாம் வாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வர போறது வடக்கன் சமோசா டீம். இப்போ நெக்ஸ்ட் வர போற டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மசாலா டீ. இப்போ நம்ம செகண்ட் கேம். இந்த கேமோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தட்டுறோம் கட்டுறோம். இப்போ போன கேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதாவது நட்டுக்கிச்சு புட்டுக்கிச்சு கேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பேருமே டை ஆயிட்டாங்க கேம். ஸோ இந்த கேம்ல யார் ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்க அப்படிங்கறது வந்துட்டு சேம் அதே டாஸ் போட்டு செலக்ட் பண்ண போறோம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்கன் சமோசா டீம் வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க டாஸ்ல. இப்போ வந்துட்டு வடக்கன் சமோசா வந்துட்டு பால் எடுத்து அடிக்க போறாங்க. அவங்க வந்துட்டு பால் எடுத்து இது கப் எடுத்து கட்ட போறாங்க. வடக்கன் சமோசா ரெடியா? சரி, ஓகே. 2 minutes starts now. ஒரு 8 27 ஒரு 7 27 34. இப்போ வந்துட்டு வடக்கன் சமோசா டீம் வந்துட்டு தட்டுனாங்க, மசாலா டீ டீம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டுனாங்க. அதுல வடக்கன் சமோசா டீமோட பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 39 பாயிண்ட். ஓவராலா அவங்க 43 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம். ஓகே, தட்டுறோம் கட்டுறோம் கேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வடக்கன் சமோசா வந்துட்டு அடிச்சு நவுத்திட்டாங்க. ஒரே ஷாட்ல 40 பாயிண்ட் ஆக்சுவலா எடுத்துருக்காங்க. ஒரு கப்பு கீழே வச்சு கணக்கு எடுத்துக்கல. இப்போ அதை எடுத்துட்டோம். அவங்க 40 பாயிண்ட் ஒரே ஷாட்ல எடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மசாலா டீ வந்துட்டு அந்த தட்டுறோம் அடிக்க போறாங்க, வடக்கன் சமோசா வந்துட்டு கட்ட போறாங்க. இப்போ இவங்க எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கன்னு பார்க்கலாம். Few moments later. 2 minutes starts now.
18, ஜி பலூன் 17, ஓகே, இப்போ செகண்ட் கேமோட முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாவே போச்சு. உண்மையாலுமே செமையாக போயிருந்துச்சு. வடக்கன் சமோசா வந்துட்டு செம்ம டஃப் கொடுத்தாங்க. மசாலா டீ வந்துட்டு அதை விட பெரிய டஃப் கொடுத்தாங்க. ஆனால் முயற்சி பண்ணாங்க, பயங்கரமான ஒரு முயற்சி பண்ணாங்க. 52 பாயிண்ட் வந்துட்டு வடக்கன் சமோசா டீம் எடுத்திருக்கிறாங்க. அது பெரிய ஒரு விஷயமா இப்போ இருக்கு. மசாலா டீ டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 47 பாயிண்ட் தான் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2 டீமுக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த 5 பாயிண்ட்டை தேர்ட் கேமில் எப்படி சமாளிக்க போகிறாங்க? Ready, and your 3 minutes start now. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடக்கன் சமோசா டீம் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 பால் வந்துட்டு உள்ளே போட்டு எல்லாரும் வந்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு பாலன் கூட உடைக்கல. அப்படியே உடச்சிருந்தாலும் அவங்களுக்கு மைனஸ் வந்திருக்குமா ப்ளஸ் வந்திருக்குமா இல்லை ஒரு சான்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ எதுவுமே கிடைக்கல. இந்த மேட்ச்சில் அவங்க 0. அவங்களோட மொத்த பாயிண்ட் டோட்டல் பாயிண்ட் 52 தான். ஓகேவா? இப்போ மசாலா டீ வந்துட்டு விளையாட போகிறாங்க. மசாலா டீயோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 47. இப்போ இவங்க உடச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுலயும் மைனஸ் ஆகுதா பிளஸ் ஆகுதாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் மசாலா டீ டீம். 12 seconds later.
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மசாலா டீ டீமும் சரி வடக்கன் சமோசா டீமும் சரி ஒரு சில பலூன் மட்டும் உடச்சு ஒரு எல்லாரும் அப்படி பின்னாடி இருந்துங்கப்பா ஒரு 4 பலூன் வந்துட்டு உடைச்சாங்க. 4 பலூன்லையும் வந்துட்டு சான்ஸாக கிடச்சிது. அதில் வந்துட்டு ஒரு பலூனுக்கு மட்டும் -8 வந்துருச்சு. அது யாருக்குன்னா மசாலா டீ டீமுக்கு தான். கஷ்டப்பட்டு உடைச்சாங்க. 47 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. ஆனால் -8 வச்சு இப்போ 39 பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ பலூன் ஆனால் இன்னும் இருக்கு. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இன்னும் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். என்னன்னா பலூன் அவங்க உடைக்க போறதில்ல, நாங்கள் தான் உடைக்க போறோம். ஆனால் பலூனை செலக்ட் பண்ண போறது அவங்க. இதுல இருக்கிற 18 பலூன்ல இந்த டீம்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸும் வந்துட்டு பலூன் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பலூன்ல உடைச்சு அந்த பலூன்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்கோ அந்த மைனஸ் பிளஸ் வந்துட்டு மறுபடியும் கணக்கு எடுத்துக்குவோம். அதுல லாஸ்டா யாருக்கு இதாகுதோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்துட்டு மசாலா டீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 49 ஓவராலாக எடுத்திருக்கிறாங்க. வடக்கன் சமோசா டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் ஓவராலாக எடுத்திருக்காங்க. இதில் வெற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடக்கன் சமோசா டீம் தான் இந்த கேமில் ஜெயிச்சிருக்காங்க. இனி மீதி நிறைய பலூன் இருக்கு, அது வந்துட்டு கம்பெனி சார்பில் வெடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு கேம் வந்துட்டு உண்மையிலுமே செம ஃபன்னாக இருந்துச்சு, செம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க கையிலேயே கொடுத்தோம், அதில் நிறைய எடுத்தாங்க, அதிர்ஷ்டமும் இருந்துச்சு, திறமையும் காட்டினாங்க, ரொம்ப ஃபன்னாக போச்சு. எல்லாத்துக்குமே வந்துட்டு முதல்ல ஓவராலாக ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க.